அடேங்கப்பா, ஒரு அமெரிக்கரே அமெரிக்காவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. நண்பர்களே, இந்தியாவையும் சீனாவையும் பிரிஞ்சு வச்சிருக்கிறது அமெரிக்கா தானே. ஆனா இப்போ ஒரு அமெரிக்கரே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏன் இந்த பகை? வாருங்கள் பேசித் தீர்ப்போம்னு சொல்றாரு. யார் அவர்? என்ன சொன்னாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயம் என்ன பார்க்கலாம் வாங்க. என்னடா இது, அமெரிக்கா கூட நட்பா இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்க நிபுணரே சொல்றாரேன்னு குழப்பமா இருக்கா? உண்மைதான். உலகப் புகழ் பெற்ற பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்த பேட்டியில தான் இப்படி வெளிப்படையா பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காரு. அவருடைய வாதம் என்னன்னா, இந்தியாவுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு இல்லை, ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்பும் ஐநாவும் தான் பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்றாரு. முக்கியமா இந்தியா தன்னோட பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் குவாட் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி சீனாவுடனான உறவை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும்னு பகிரங்கமா ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, அமெரிக்கா தற்போதைய உலகில் ஒரு முக்கிய நாடு இல்லைங்கிறார். ஏன், உலக மக்கள் தொகையில 4.1% மட்டும்தான் அமெரிக்கால இருக்காங்க. ஆனா சீனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில 40%க்கும் மேல இருக்கு. இதை அவர் ஒரு உதாரணமா வச்சு உலக நாடுகளை தொடர்ந்து வழிநடத்தும் சக்தி அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ட்ரம்போட வரி கொள்கையையும் அவர் கடுமையா விமர்சிச்சிருக்கிறார். ட்ரம்ப் வரி விதிக்கிறது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு வெளிப்படையா சொல்றாரு. இதுவே அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கிறார். இப்படி வெளிப்படையா அமெரிக்காதான் முதல், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை ஒரு அமெரிக்கரே எதிர்ப்பது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இதுக்கு இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனைகளை தீர்த்துட்டு ஒன்னா சேர்ந்து உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியா மாறணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைத்தால் சீனா அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கார். அப்போ நமக்கு அமெரிக்கா கூடவா இல்லை சீனா கூடவா அப்படிங்கிற குழப்பமே தேவையில்லை. குவாட்டிலிருந்து வெளியேறி பிரிக்ஸ் மற்றும் ஐநா போன்ற பலதரப்பட்ட கூட்டமைப்புகளுடன் இந்தியா வலுவான உறவை வளர்த்துக்கணும்னு ஜெஃப்ரி சாக்ஸ் சொல்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்வை. சரி, உங்களை பொறுத்தவரை இந்தியாவிற்கு அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதா அல்லது சீனாவுடன் உறவை மேம்படுத்துவதா? எது சரியான பாதை? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.